அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் முதலாம் ஆண்டு முதல் பருவத்தின் 2ஆம் அலகில் நீதி இலக்கியத்தில் இனியவை 40 10 பாடல்களும் ஆசாரக்கோவையின் 10 பாடல்களும் இதற்கு சென்ற வகுப்புகளில் பார்த்தோம். இன்று நமக்கு நீதி இலக்கியத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய நான்மணிக்கடிகை, விளம்பி நாகனாரின் நான்மணிக்கடிகை என்கின்ற இந்த நூலில் 10 பாடல்களை பார்ப்போம். நான்மணிக்கடிகை 11 கீழ்க்கணக்கு நூல்களில் அடியளவால் 4 அடியால் என பெயர் பெற்றது போல, 4 அடிகளாலான நூல் என பெயர் பெற்றது போல 4 கருத்துக்களினால் நான்மணிக்கடிகை என பெயர் வந்தது. நான்மணிக்கடிகைக்கு 4 மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை போல இந்நூலில் ஒவ்வொரு பாடலும் 4 அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் இதற்கு நான்மணிக்கடிகை என தலைப்பிடப்பட்டது. 4 மணிகள் பதிக்கப்பட்ட கடிகை. கடிகை என்பது தோல் வலை போல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் 4 அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் இதற்கு நான்மணிக்கடிகை என தலைப்பிடப்பட்டது. பார்த்தோன்னா 4 செய்திகளை கூறும் அமைப்பு சில பாடல்களில் மாறியுள்ளன. இந்நீதி நூலின் 7 மற்றும் 100ஆம் பாடல்களை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். 7ஆம் பாடலின் நான்மணிக்கடிகையினுடைய 7ஆம் பாடலையும் 100ஆம் பாடலையும் டாக்டர் ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். கடிகை என்பதற்குரிய பொருளில் துண்டம் என்பது ஒன்றாகும். ஆதலின் நான்மணிக்கடிகை என்பது இரத்தின துண்டங்கள் என பொருள்படும். ஒவ்வொரு பாடலும் ஒத்த சிறந்த 4 கருத்துக்களை தேர்ந்தெடுத்து அழகிய சொல் தொடர்களில் வைத்து கூறியுள்ளமை படித்து இன்புற வேண்டிய ஒன்றாகும். 11 கீழ்க்கணக்கு நூல்களில் நீதி நூல்களுள் ஒன்று நான்மணிக்கடிகை. சிறந்த நடை சிறப்பினையுடைய இந்நூலில் மனித வாழ்விற்கு வேண்டிய நீதிகளும் அறநெறிகளும் கூறப்பட்டுள்ளன. ஆக வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டிய வகையை இந்நூல் தெளிவாக எடுத்து கூறுகின்றது. கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக உட்பட 106 பாடல்களை கொண்டது இந்நூல். நான்மணிக்கடிகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக, அல்லது பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு அல்லது யாது என்று 2 மதிப்பெண்ணில் கேள்வி கேட்பாங்க. நான்மணிக்கடிகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 106, கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து 106. இத்தகைய சிறந்த நூலினை இயற்றியவர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர், நாகனார் என்பது இவரது இயற்பெயர். விளம்பி என்பது ஊர் பெயர் எனவும் நாகனார் என்பது இவரது இயற்பெயர். ஆதலால் விளம்பி நாகனார் ஊர் பெயரோடு சேர்த்து விளம்பி நாகனார் என அழைக்கப்படுகிறார். இந்நூலில் முதலில் உள்ள கடவுள் வாழ்த்து செயல்கள் 2ம் திருமாலை பற்றியவை. ஆதலின் இவர் வைணவ சமயத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. சங்க நூல் கருத்துக்களையும் திருக்குறள் கருத்துக்களையும் இவரது நூல் சில இடங்களில் அடியொற்றி செல்கிறது. விளம்பி நாகனாருடைய நான்மணிக்கடிகையில் சங்க நூல்களான 8 தொகை 10 பாட்டு ஆகிய நூல்களில் இருக்கக்கூடிய வரிகளும் திருக்குறள் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகின்ற திருக்குறள் கருத்துக்களையும் விளம்பி நாகனார் தன்னுடைய நான்மணிக்கடிகையில் அடியொற்றி செல்கின்றார். அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றமாகும் என்ற செய்யுளடி அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றமாம் பல்லவையோர் சொல்லும் பழுதன்றே என்ற சிலப்பதிகாரத்தின் அடிகளை நினைவுபடுத்துகின்றன. இந்த நான்மணிக்கடிகையில் வருகின்ற 82வது பாடலில் அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றமாகும் என்கின்ற செய்யுளடி அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றமாம் என்னும் பல்லவை அவையோர் சொல்லும் பழுதன்றே என்கின்ற சிலப்பதிகாரத்தினுடைய வரிகளை நினைவுபடுத்தின. எனவே சிலப்பதிகார காலத்தை அடுத்து வாழ்ந்தவர் விளம்பி நாகனார் என்றும் கொள்ளலாம்.
பார்த்தோன்னா இந்த நான்மணி கடிகையில் மிகச்சிறந்த கருத்துக்கள் உள்ளன. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒள்ளரி தாரம் பிறக்கும். கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் உள்ளரி தாரம் பிறக்கும் என்கின்ற இந்த வரிகளும், அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் என்கின்ற இந்த வரிகளும், வெல்வது வேண்டின் வெகுளி விடல், மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, இதே போல கல்வியின் பயன், வீடு பேர் அடைவது, கொலை, தீது போன்றவை பற்றிய நல்ல கருத்துக்கள் நான்மணி கடிகையில் உள்ளன. அதே போல இந்த நான்மணி கடிகையினுடைய பாடல்களில் 10, 15, 16, 25, 33, 36, 61, 65 பாடல்களில் அக்கால மக்களுடைய நம்பிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. இப்போ நாம் பாடலுக்கு வந்து விடுவோம். நம் பாடல் கருத்துக்களை பார்ப்போம். நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். குலத்துக்கு அணி என்ப தாமரை. பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம். தனக்கணியாம் தான் செல்லுலகத்து அறம். நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். நெல்லும் கரும்பும், நெற்பயிரும் கரும்பு பயிரும் நிலத்திற்கு அழகு தருவன. வயலுக்கு அழகு தரும். வயலுக்கு நெல்லும் கரும்பும் அழகு தருவது. குலத்துக்கு அணி என்ப தாமரை. குலத்திற்கு அழகு தருவது தாமரை மலர். குலத்துக்கு தாமரை மலர் அழகு தரும் என்பர். நாணம், பெண்மை நலத்துக்கு அணி என்ப நாணம். பெண்மை நலத்துக்கு, பெண் தன்மையான கற்பு என்னும் நன்மைக்கு அணி அழகாகும். கற்பு என்னும் நன்மைக்கு அழகாகும் என்பர். அதுக்கடுத்து தனக்கணியாம் தான் செல்லுலகத் தரம். தான் இறந்த பின் அடையும் உலகத்து அறம். உலகில் நன்மை பெறுவதற்காக செய்யும் நன்மைகளே ஒருவன் தனக்கு செய்து கொள்ளும் அழகாகும். வயலுக்கு நெல்லும் கரும்பும் அழகாகும். வயலுக்கு நெல்லும் கரும்பும் அழகாகும். குலத்துக்கு தாமரை மலரும். பெண்மைக்கு நாணமும். அறிவுள்ளவனுக்கு அறமும். தாம் செய்கின்ற அறமும் அழகு தருவன, அழகு தரக்கூடியது என்று முதல் பாடலில் நமக்கு பாடமாக இருக்கக்கூடிய விளம்பி நாகனார் தன்னுடைய நான்மணி கடிகையில் 10வது பாடலாக நமக்கு பாடமாக இருப்பதில் 2வது பாடலாக இருப்பது இந்த பாடல். கந்தில் பிணிப்பர் களிற்றை கதம் தவிர மந்திரத்தால் பிணிப்பர் மானாகம். கொந்தி இரும்பில் பிணிப்பர் கயத்தை சான்றோரை நயத்தில் பிணித்துவிடல். கந்தில் பிணிப்பர் களிற்றை. களிறு என்பது ஆண் யானை. பிடி என்றால் பெண் யானை. யானையை கட்டுத்தறியிலே பிணிப்பர். பாகர்கள் சங்கிலியால் கட்டுவார்கள். யானையை கட்டுத்தறியிலே பாகர்கள் சங்கிலியால் கட்டுவார்கள். கட்டுத்தறி, காலில் கட்டுத்தறியை சுற்றி வச்சு அதெல்லாம் சங்கிலியில் கட்டி வைப்பாங்க இல்லையா. கந்தில் பிணிப்பர் களிற்றை. யானையை கட்டுத்தறியிலே பாகர்கள் சங்கிலியால் கட்டுவார்கள். மந்திரத்தால் பிணிப்பர் மானாகம். பெரிய நல்ல பாம்பு, நாகப்பாம்பை அதன் கோபம் தணியும்படி மந்திரத்தால் மந்திரவாதிகள் வசப்படுத்துவார்கள். இது கிட்டத்தட்ட 1500 1600 வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ மகுடி ஊதி பாம்பை தன்வசப்படுத்துகிறோம், நாகப்பாம்பை பிடிக்கிறோன்றலாம் சொல்லுவாங்க இல்லையா. சமீபத்தில் வந்த திரைப்படங்களில் கூட பார்த்தீங்கன்னா, நீயா என்கின்ற திரைப்படத்தில் கூட பார்த்தோன்னா பாம்பை மகுடி ஊதி அதை தன்வசப்படுத்துகிறாங்கன்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. பாம்புக்கு காதே இல்லை என்பது அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடிய செய்தி. அது முன்னாடி போய் நம்ம மகுடியை ஆட்டும்போது அதுவும் அது தலையை ஆட்டுதுங்கிறது தான் உண்மை. ஆனால் மந்திரத்தால் நாகப்பாம்பை மந்திரவாதிகள் வசப்படுத்துவார்கள் என்று
அக்காலத்தில் கருத்து இருந்தது தான் விளம்பி நாயனார் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். கந்தில் பிணிப்பர் களிற்றை கதந்தவிர மந்திரத்தால் பிணிப்பர் மானாகம். யானையை கட்டுத்தறியிலே பாகர்கள் சங்கிலியால் கட்டுவார்கள். பெரிய நல்ல பாம்பை அதன் கோபம் தணியும்படி மந்திரத்தால் மந்திரவாதிகள் வசப்படுத்துவார்கள். கொந்தி இரும்பில் பிணிப்பர் கயத்தை. கயம்னா தவறு செய்த குற்றவாளிகளை, கயத்தை கீழ்மகனை சொல்லும்போது தவறு செய்தவனை, குற்றவாளிகளை என்ன செய்யணும்? இன்றைக்கும் பார்த்தோன்னா கைவிலங்கு போடுறாங்க இல்லையா? காவலர்கள் எல்லாம் கைவிலங்கு போட்டு இரும்பாலான கைவிலங்குல தானே போடுறாங்க. அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள். கயத்தை தவறு செய்த குற்றவாளியை துன்புறுத்தி இரும்பாலான விலங்கால் காவலர்கள் வசப்படுத்துவார்கள். அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் காவலர்கள் இரும்பால தான் அந்த குற்றவாளிகளை கட்டி வைக்கின்றார்கள், வசப்படுத்துவார்கள். சான்றோரை நயத்தால் பிணித்து விடல். அறிவு நிரம்பிய சான்றோர்களை நாம் அவர்களிடம் பணிவால், நாம் செய்கின்ற நன்மையினால் வசப்படுத்த வேண்டும். சான்றோர்களை போய் நம்ம கோபமாகவோ அடித்தோ வசப்படுத்த முடியாது. அவர்களிடம் அன்பாகவும் அவர்களுக்கு பணிவிடை செய்தும் நாம் நன்மைகளை செய்தும் அவர்களை நாம் வசப்படுத்த வேண்டும். யானையை கட்டுத்தறியிலே பாகர்கள் சங்கிலியால் கட்டுவார்கள். பெரிய நல்ல பாம்பை, நாகப்பாம்பை அதன் கோபம் தணியும்படி மந்திரத்தினால் மந்திரவாதிகள் வசப்படுத்துவார்கள். தவறு செய்த குற்றவாளிகளை துன்புறுத்தி இரும்பாலான விலங்கால் காவலர்கள் வசப்படுத்துவார்கள். அறிவு நிரம்பிய சான்றோர்களை நன்மையினால் வசப்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரை எப்படி நாம் கட்டுப்படுத்துவது, வசப்படுத்துவது என்பதை விளம்பி நாயனார் மிகச்சிறப்பாக இந்த பாடலில் குறிப்பிடுங்க. யானையை பாகர்கள் சங்கிலியால் கட்டுவார்கள், வசப்படுத்துவார்கள். பெரிய நல்ல பாம்பை மந்திரவாதிகள் அதன் கோபம் தணியும்படி மந்திரத்தால் வசப்படுத்துவார்கள். தவறு செய்த குற்றவாளிகளை காவலர்கள் இரும்பாலான விலங்கினால் வசப்படுத்துவார்கள். அறிவு நிரம்பிய சான்றோர்களை நாம் நன்மைகளை செய்து வசப்படுத்த வேண்டும் என்று 2ஆம் பாடலில் விளம்பி நாயனார் குறிப்பிடுகின்றார். 3ஆம் பாடலாக இருப்பது கன்றாமை வேண்டும் கடிய பிறர் செய்த நன்றியை நன்றாக கொள்ளல் வேண்டும் என்றும் விடல் வேண்டும் தம் கண் வெகுளி அடல் வேண்டும் ஆக்கம் சிதைக்கும் வினை. 3வது பாடலாக நமக்கு இருக்கக்கூடிய பாடல் கன்றாமை வேண்டும் கடிய. கடியன பிறர் செய்த தீமைகளை கன்றாமை வேண்டும், நினைத்து கோபம் கொள்ளாதிருத்தல் வேண்டும். நமக்கு பிறர் செய்கின்ற தீமைகளை நினைத்து நாம் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். நமக்கு யாராவது தீமை செஞ்சால் உடனே நம்ம கோபம் கொள்கிறோம் இல்லையா? நம்ம உடனே கோபத்தை வெளிக்காட்டுறோம். அப்படி காட்டக்கூடாது என்று விளம்பி நாயனார் குறிப்பிடுகின்றார். கடிய பிறர் செய்த தீமைகளை கன்றாமை வேண்டும் கடிய பிறர் செய்த தீமைகளை நினைத்து கோபம் கொள்ளாதிருத்தல் வேண்டும். பிறர் செய்த நன்றியை நன்றாக கொள்ளல் வேண்டும். பிறர் நமக்கு செய்த நன்மையை பெரிதாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சொல்கிறாங்க இல்லையா? திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா? காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. காலத்தில் செய்யக்கூடிய உதவி சிறிதாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிது. ஞாலத்தின் மானப்பெரிது, உலகத்தை விட பெரிது. என்னொன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நின்றி கொன்ற மகற்கு. எந்த ஒருவன் செய்த உதவியை மறக்கக்கூடாது. அந்த நன்றியை மறப்பவர்களுக்கு என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், மன்னிப்பு உண்டு. ஆனால் செய்த நன்றியை மறப்பவனுக்கு மன்னிப்பே கிடையாது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அல்லவா? அதுதான் இங்கே வேறொரு வார்த்தைகளில் விளம்பி நாயனார் குறிப்பிடுகின்றார். பிறர் செய்த நன்றியை, பிறர் செய்த நன்மையை பெரிதாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என்றும் விடல் வேண்டும் தன் கண் வெகுளி. தம்மிடம் தோன்றும் பெரிய கோபத்தை, வெகுளின்னா கோபம், தம்மிடம் தோன்றும் பெரிய கோபத்தை எப்பொழுதும் விட்டுவிட வேண்டும். கோபத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அதுக்கடுத்து அடல் வேண்டும்.
அடல் வேண்டும் ஆக்கம் சிதைக்கும் வினை. செல்வத்தை கெடுக்கும் காரியத்தை நாம் செய்யாமல் விட்டுவிட வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் அழிந்து போகாமல் இருப்பதற்குரிய காரியங்களை செய்து விடாமல் இருக்க வேண்டும். பிறர் செய்த தீமைகளை மறந்துவிட வேண்டும். பிறர் செய்த நன்மைகளை மறக்காமல் என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கோபத்தை விட்டுவிட வேண்டும். நம் பொருள் நஷ்டம் ஏற்படக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது. நம்முடைய செல்வத்தை இழக்கக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். பிறர் செய்த தீமைகளை மறந்துவிட வேண்டும். பிறர் செய்த தீமைகளை மறந்துவிட வேண்டும். பிறர் செய்த நன்மைகளை நாம் மறக்காமல் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கன்றாமை வேண்டும் கடிய. பிறர் செய்த தீமைகளை நாம் மறந்துவிட வேண்டும். பிறர் செய்த நன்றியை நன்றாக கொள்ளல் வேண்டும். பிறர் செய்த நன்மைகளை நாம் மறக்காமல் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என்றும் விடல் வேண்டும் தன்கண் வெகுளி. கோபத்தை எப்பொழுதும் விட்டுவிட வேண்டும். அடல் வேண்டும் ஆக்கம் சிதைக்கும் வினை. நம்முடைய செல்வத்தை இழக்கக்கூடிய நஷ்டம் தரும் காரியங்களை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். அந்த செயல்களை செய்யாமல் விட்டுவிட வேண்டும் என்று விளம்பினாகனார் தன்னுடைய இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். அடுத்து பார்த்தோன்னா, பல்லினால் நோய் செய்யும் பாம்பெல்லாம் கொள்ளேறு கோட்டால் நோய் செய்யும் குறித்தாரை ஊடி முகத்தான் நோய் செய்வர் மகளிர் முனிவர் தவத்தால் தருகுவர் நோய். பார்த்தோன்னா, துன்பம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக துன்பத்தை தரும். பல்லினால் நோய் செய்யும் பாம்பெல்லாம், பாம்பு கடிக்கும். பாம்பு கடித்து பாம்பினுடைய பல்லில் பார்ப்போம். நம்ம இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்போம். பாம்பினுடைய பல்லில் அரிசி மாதிரி இருக்கும் பல், அதில் ஒரு சின்ன துளை இருக்கும், அதில் தான் விஷம். கடித்து அந்த பல் துளையில் தான் விஷத்தை நமக்கு இறக்கும். இப்போ பாம்பு நம்ம மேலே விழுவதாலேயோ அல்லது தேய்த்து கொண்டு போவதாலேயோ எந்த விதமான மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. விஷம் இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் பல்லில் கடித்து நம்முடைய உடலில் ஏதோ ஒரு பாகத்தில் கடித்து அதில் விஷத்தை இறக்கி விட்டுரும். அதனால் பாம்புகள் எல்லாம் பல்லினால் கடித்து துன்பத்தை தரும். பாம்புகள் பல்லினால் கடித்து துன்பத்தை தரும். கொள்ளேறு, ஏறுன்னா காளை, ஏறுனா காளை, ஏறு தழுவுதல், காளை தழுவுதல், அதுதான் வந்து ஜல்லிக்கட்டுலாம் சொல்கிறோம் இல்லையா, ஏறு தழுவுதல். கொள்ளேற்று கோடஞ்சுவானை புல்லாலே ஆயமகள். அந்த காளையை அடக்க மறுப்பவனை, அடக்காதவனை ஆயர்குடியில் பிறந்த மகன் விரும்ப மாட்டாள். கொள்ளேற்று கோடஞ்சுவானை, அந்த காளையினுடைய கொம்புக்கு அஞ்சுபவனை ஆயர் மகள் விரும்ப மாட்டாள். அந்த ஏறுன்னா காளை, ஏறுன்னா கொள்ளப்பழகிய காளை, கொள்ளேறுனா கொள்ளப்பழகிய காளை. குறித்தாரை கோட்டால் நோய் செய்யும். தான் குறிவைத்தவரை கோட்டால், கோடுன்னா இங்கே கொம்பினால் நோய் செய்யும். இப்போ காளை வந்து உரசிட்டு போகிறதுனால நமக்கு பெரிய அளவில் அது கடித்து நமக்கு மிகப்பெரிய அளவில் துன்பம் ஏற்படாது. கொம்புல குத்துனா குடல் சரிஞ்சு நமக்கு உயிர் போகிற ஆபத்தே வரும். அதுதான் இங்கே குறிப்பிடுகிறார். கொள்ளேறு கோட்டால் நோய் செய்யும். காளை கொம்பினால் நமக்கு துன்பத்தை தரும். குறித்தாரை ஊடி முகத்தான் நோய் செய்வர் மகளிர். பெண்கள் குறித்தாரை, தான் குறித்தவரை, கொள்ளேறு கோட்டால் நோய் செய்யும் குறித்தாரை, தான் குறி வைத்தவனை கொம்பால குத்தி காலை நோயை துன்பத்தை ஏற்படுத்தும். ஊடி முகத்தான் நோய் செய்வர் மகளிர். ஊடினா ஊடல், சண்டை போடுறது. தனக்கு உரிமை உடையவரிடம் பெண்கள், மகளிர் பெண்கள் ஊடி தனக்கு உரிமையுடன் சண்டையிட்டு பிணங்கி கொண்டு முகத்தால் பிணக்கத்தை முகத்திலே காட்டி, கோபத்தை முகத்திலே காட்டி நோய் செய்வர், துன்பம் செய்வார்கள். பெண்கள் தனக்கு உரிமையுடையவரிடம் முகக்குறிப்பினால், முகத்தை திருப்பி வச்சுக்கணும், தூக்கி வச்சுக்கணும்லாம் சொல்லுவோம் இல்லையா, முகத்தை தூக்கி வச்சுருக்காத. உரிமை இருக்கவங்க தான் அப்படி தூக்கி வச்சுக்குவாங்க, கோவப்பட முடியும். ஊர்க்காரங்கிட்ட எல்லாம் கோவப்பட முடியாது. அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்க. ஊடி முகத்தான் நோய் செய்வர் மகளிர். பெண்கள்
தனக்கு உரிமை உடையவரிடத்தில் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு முகத்தை காட்டி துன்பம் செய்வார்கள். முனிவர் தவத்தால் தருகுவர் நோய். முனிவர்கள் தமது தவ வலிமையினால் துன்பத்தை தருவார்கள். பாம்புகள் பல்லினாலும் காளைகள் கொம்பினாலும் பெண்கள் முகக்குறிப்பினாலும் முனிவர்கள் தவத்தின் வலிமையாலும் துன்பம் செய்வார்கள். பாம்புகள் பல்லினாலும் காளைகள் கொம்பினாலும் பெண்கள் முகக்குறிப்பினாலும், பெண்கள் எல்லோருக்கிட்டையும் இல்லை, உரிமை உடையவரிடத்தில் முகக்குறிப்பினாலும் துன்பத்தை தருவார்கள். முனிவர்கள் தங்களுடைய தவ வலிமையினால் சாபம் கொடுத்து பிறருக்கு துன்பத்தை கொடுப்பார்கள். பாம்புகள் பல்லினால் கொத்தி, பாம்பு கொத்தி பல்லினால் கொத்தி என்ன செய்யும்? பல்லினால் கடித்து துன்பத்தை தரும். காளைகள் கொம்பினால் குத்தி துன்பத்தை தரும். பெண்கள் தமக்கு உரிமை உடையவர்களுக்கு முகக்குறிப்பினால் துன்பத்தை தருவார்கள். முனிவர்கள் தங்களுடைய தவத்தின் வலிமையால் சாபம் கொடுத்து பிறருக்கு துன்பத்தை தருவார்கள் என்று விளம்பி நாகனார் தன்னுடைய இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.